வணக்கம். உங்களையெல்லாம் பட்டாஸ் லிஸ்ட்டில் மீண்டும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நான் என்னென்ன ஸ்டாக் பட்டாஸ் லிஸ்ட் ஸ்டாக்கில் என்னென்ன ஸ்டாக்லாம் இன்றைக்கி நான் வாங்க போகிறேன்னா, முதல்ல கர்நாடகா பேங்க் வாங்க போகிறேன். கர்நாடகா பேங்க் வந்து 202 ரூபாயில் இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு ப்ரைஸு. இந்த ப்ரைஸில் நம்மளுக்கு கிடைப்பதற்கு நல்ல அரிய வாய்ப்பாக இருக்கிறதுனால இன்றைக்கி கர்நாடகா பேங்க் நான் வாங்கலாம்னு இருக்கேன். ரெண்டாவது நாட்கோ ஃபார்மா வந்து 1318 ரூபாயில் இருக்குது. இது ஒரு ஃபார்மா கம்பெனி, நல்ல ஒரு டாலர் ரிலேட்டடு ஃபார்மா கம்பெனி. ஸோ அடுத்ததாக நான் என்ன பண்ண போகிறேன்னா நாட்கோ ஃபார்மா வாங்கலாம்னு இருக்கிறேன். அதுக்கடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் குறைஞ்சிக்கிட்டே வந்தாலும் நம்ம ஆர்பிட்ராஜுக்காக வாங்கினதுனால கொஞ்சம் ஆவரேஜ் கூட இருக்குது. அதனால் ஆவரேஜ் பண்ணுவதற்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வாங்க போகிறேன். அதுக்கடுத்து டாடா மோட்டார்ஸ் 725 ரூபா வரை போயிட்டு இப்போ 800 தொட போகுது. ஸோ இப்போவே வாங்கிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதத்தில் டாடா மோட்டார்ஸுடைய ரிசல்ட்டும் வரப்போகுது. நல்லபடியாக தான் ரிசல்ட் வரும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வாங்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக டிஃபன் காப்பி ரேஞ்சில் டாடா மோட்டார்ஸும் கன்சிடர் பண்ணலாம்னு இருக்கிறேன். 25 ரூபாய்க்கு வாங்கலாம்னு பார்த்துட்டு இருந்த சவுத் இந்தியன் பேங்க் வந்து இப்போ 26 ரூபா போயிடுச்சு. ஒருவேளை சவுத் இந்தியன் பேங்க் இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சிச்சாக்கும் நான் என்ன பண்ணலாம்னு இருக்கேன்னா சவுத் இந்தியன் பேங்க்கும் வாங்கலாம்னு இருக்கிறேன். அப்போ இன்றைக்கி நான் வாங்கக்கூடிய பட்டாஸ் லிஸ்ட் ஸ்டாக்லாம் என்னென்னு பார்த்தோமாக்கும், நாட்கோ ஃபார்மா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, செகண்ட் வந்து கர்நாடகா பேங்க்கு, மூணாவதாக டாடா மோட்டார்ஸ், அதுக்கடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், அதற்கடுத்து சவுத் இந்தியன் பேங்க். இந்த 5 ஸ்டாக்கு தான் இன்றைக்கி நான் கன்சிடர் பண்ணலாம்னு வச்சுருக்கக்கூடிய பட்டாஸ் லிஸ்ட் ஸ்டாக்குகள். நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் எங்களுடையதை ஷேர் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருந்துச்சாக்கும் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.